எனக்கு தெரிஞ்ச வர ராமநாதபுரத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச கட்சி எதுன்னு தெரியுமா? பிஜேபி. எல்லாருக்கும் பிடிச்ச தலைவர் மோடி. எதனாலையும் தெரியுமா? மோடி ராமநாதபுரம் மக்களுக்கு பிடிச்சது மாதிரி வீர வசனங்கள் மேடையில் ஏறி பேசியது கிடையாது. அவர் பேசினதையும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. மோடி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, நார்த் இந்தியன். இருந்தாலும் மோடியவும் பிஜேபியும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிஜேபிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், இங்கே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்துக்களும் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. இந்துக்களுடைய வாக்குகள் மட்டுமே வாங்கி பிஜேபி வந்து ராமநாதபுரத்தில் ஜெயிக்கலாம். ஆனால் இருக்கிற இந்துக்கள் எல்லாரும் அவங்களுக்குலாம் வாக்கு செலுத்த மாட்டாங்க. எதனால தெரியுமா? பிஜேபியுடைய கொள்கையா? கண்டிப்பாக கொள்கை தான். ஆனால் அந்த மக்களுக்கு பிடிச்சதும் பிஜேபியுடைய கொள்கை தான். பிஜேபியில் மோடியவோ பாரதிய ஜனதா கட்சியவோ மக்களுக்கு பிடிக்காது. அவங்களுடைய கொள்கை இருக்குல்ல, அந்த அருமையான கொள்கை வந்து ராமநாதபுரம் மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற அதிமுக, திமுக கவுன்சிலர்ல இருந்து பிரசிடண்ட், எம்எல்ஏ எல்லாருடைய கொள்கையுமே பிஜேபியுடைய கொள்கை தான். திமுகவுக்குன்னு தனி கொள்கை இருக்கலாம், அதிமுகவுக்குன்னு தனி கொள்கை இருக்கலாம். ஆனா ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள், கேண்டிடேட்ஸ் எல்லாருடைய கொள்கையும் ஒண்ணுதான். திமுக, அதிமுக சமத்துவம் பேச மாட்டாங்க. எல்லாரும் சரிசமம் அப்படின்றது என்னைக்குமே பேசவே மாட்டாங்க. தெரியாம கூட அவங்க வாயில இருந்து வந்துடாது. கடவுள் மறுப்பு பேச வேணாம், எல்லா மதத்துக்காரர்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு கூட மேக்சிமம் நினைக்க மாட்டாங்க. அவன் அந்த மதத்துக்காரர் மட்டும் ராமநாதபுரத்துல வளர்ந்துகிட்டே இருக்கான்ப்பா, நிறைய கடை ஓபன் பண்றான், எங்கே பார்த்தாலும் அவங்க தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் இருப்பாங்க. ராமநாதபுரத்துல திமுக கொள்கையோ அதிமுக கொள்கையோ இல்ல வேற ஏதாவது தமிழ் தேசிய கொள்கையோ எந்த கொள்கையும் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் ஒரே கொள்கை. அவங்க மதத்துல வந்து வெறியாத்தான் இருப்பாங்க. அவங்க இந்த கட்சி அந்த கட்சிலாம் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாருமே அதே கொள்கையோட இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு பிஜேபியை பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோடியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கொள்கைக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அந்த கொள்கை அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், பிரசிடண்ட், எம்எல்ஏ இவங்கெல்லாம் ஒரே கொள்கையோட தானே இருக்காங்க. யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு காசு தராங்க, யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்து வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்க ராமநாட்டுக்காரங்க. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள்ட்ட நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னு கேட்டா எப்பவுமே நான் ஏடிஎம்கேக்கு தான், எப்பவுமே நான் டிஎம்கேக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? டிஎம்கேல கலைஞருடைய முகத்துக்காக, பெரியாருடைய முகத்துக்காக. பெரியார் வந்து டிஎம்கே இல்லை, அப்படி ஏதாவது ஒருத்தவங்களுடைய முகத்துக்காகவா, ஸ்டாலினுடைய முகத்துக்காகவா? கிடையாது. ஏடிஎம்கே எம்ஜிஆருடைய முகத்துக்காக நினைக்கிறீங்களா? இல்ல அம்மாவுடைய முகத்துக்காக நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும். அவங்க பாதிக்கப்பட்டவங்க. சரிங்களா? எத்தனை பேர் தமிழ்நாட்டுல முதல் பட்டதாரி, முதலா மாச சம்பள வேலைக்கு போறவங்க, முதலா ஒரு கடையை ஆரம்பிச்சவங்கன்னு தெரியுமா? பொருளாதார ரீதியா எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க, எவ்வளவு அடிபட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் தெரியும். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும். இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்க? நல்ல சாப்பாடு, நல்ல உடை, 3 வேளை சாப்பாடு, போறதுக்கு உடையும் கிடைக்குதுன்னா அது திமுக அதிமுகவால வந்தது, 2 கட்சியினுடைய கொள்கையால வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த கொள்கைக்காகத்தான் வந்து வாக்கு செலுத்துறாங்க. அந்த கொள்கை இப்ப திமுகவில் இருக்கா, அதிமுகவில் இருக்கா, நம்ம மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்தணுமா, செலுத்த வேணாமா, அதை பத்தி நான் பேசல. அது உங்களுடைய விருப்பம். நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம். அந்த கொள்கை திமுகவில் இல்லைன்னு நானே சொல்லுவேன். சரிங்களா? அதிமுகவில் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த முதியவர்கள் இப்ப இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பண்ணுச்சு, என்னெல்லாம் கொள்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கே தெரியாது திமுகவுடைய கொள்கை என்னன்னு. இங்க நிறைய பேர் திமுகவுடைய கொள்கை வந்து ஊழல் செய்யறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து வரலாறு தெரியாம அரசியல் பேசக்கூடியவங்க தான் நிறைய. அரசியலுங்கிறது இப்ப நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் இவன் நல்லது பண்றான், இவன் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறான், இவன் பஸ் ஸ்டாண்ட் கட்டல, இப்படிங்கிறதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு முகத்திரையோடய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு தரமான, எல்லா மக்களுக்கும் தேவையான கொள்கைகளை கொண்டது. இப்ப கிடையாது. சரிங்களா?